வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சார கட்டண அதிகரிப்பு. மட்டக்களப்பு கிணறு விவகாரம் அடுத்தடுத்து அவளும் மர்ம முடிச்சுக்கள். கொழும்பில் சிக்கியவருக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. கொழும்பில் ஆசிரியரை படுகொலை செய்த தமிழருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. ஜாலில் போலீசாரை வாகனத்தால் மோதி கொலை செய்த சம்பவம், இருவர் கைது. வர்த்தகர் ஒருவரை மர்மமான முறையில் கொலை செய்து மண்ணில் புதைத்த கும்பல். ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து விலைகளும் அதிகரிப்பு. ஜேவிபியின் சட்டவிரோத செயல், நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. ஜாழ் பருத்தித்துறை கடற்கரையில் சடலம் மீட்பு. யாழ்ப்பாணம் மணல்காடு சவுக்கம் காட்டில் பற்றியது தீ. இனி தொடர்வன விரிவான செய்திகள். நடப்பாண்டின் 2ஆம் காலாண்டுக்கான மின்சார கட்டணத்தில் இன்றைய தினம் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சற்று முன்னர் அறிவித்துள்ளது. அதன்படி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமுலாகும் வகையில் 30 அலகுகளுக்கு கீழ் 4.3%, 30 முதல் 60 அலகுகளுக்கு 6.9%, 61 முதல் 90 அலகுகளுக்கு 6.9%, 91 முதல் 180 அலகுகளுக்கு கீழ் 7.2%, 180 அலகுகளுக்கு மேல் 25% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படவுள்ளது. அதற்கமைய 30 அலகுகளுக்கு 15 ரூபாவினாலும், 30 முதல் 60 அலகுகளுக்கு 45 ரூபாவினாலும், 61 முதல் 90 அலகுகளுக்கு 120 ரூபாவினாலும், 91 முதல் 180 அலகுகளுக்கு கீழ் 420 ரூபாவினாலும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய மயக்க மருந்து கொடுத்து பெண்கள் கடத்தப்பட்டு நகைகள் கொள்ளையிடப்பட்டு கிணறுகளில் வீசப்பட்ட விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மயக்க மருந்துகளை வழங்கியதாக தெரிவிக்கப்படும் 7வது சந்தேக நபரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து எதிர்வரும் 2ஆம் தேதி வரையில் விசாரணை செய்வதற்கு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மட்டக்களப்பிலிருந்து சென்ற கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் குழுவினர் கொழும்பு வத்தளை பகுதியில் வைத்து மயக்க மருந்துகளை விநியோகம் செய்த நபரை கைது செய்திருந்தனர். விசாரணையின் பின்னர் கொக்கட்டிச்சோலை போலீசாரினால் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி அறையில் சந்தேக நபர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது 7வது சந்தேக நபருடன் 1வது சந்தேக நபரும் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது கொக்கட்டிச்சோலை போலீசார் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைவாக 7வது சந்தேக நபரை எதிர்வரும் 2ஆம் தேதி வரையில் கொக்கட்டிச்சோலை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்வதற்கு அனுமதி அளித்தார். கடந்த 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காட்டு வயல் பிரதேசத்தில் பாலடைந்த கிணற்றிலிருந்து வவுனதீவு கொத்தியாப்புலை பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயது இளம் தாயொருவர் உயிருடன் ஏற்கனவே காணாமல் போனதாக கருதப்பட்ட மற்றொரு பெண்ணொருவர் சடலமாக கிணற்றிலிருந்து இளம் தாயின் 3 வயது சிறுமி கொத்தியாப்புலை வயிற்பகுதியிலும் உயிருடனும் மீட்கப்பட்டனர். கொழும்பு 7 விஜயராம மாவட்டத்தில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வந்த மித்ரானி பெர்னாண்டோ என்ற பியானோ ஆசிரியை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபரை 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நேற்றைய தினம் உத்தரவிட்டார். டெமட்டகொடவைச் சேர்ந்த 52 வயதான திருமணமாகாத தமிழர் ஒருவரை இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 52 வயதான குறித்த சந்தேக நபர் கொழும்பு வீடுகளில் தோட்டங்களை சுத்தம் செய்யும் ஒரு தொழிலாளி என்றும் திருமணமாகாதவர் என்றும் போலீசார் தெளிவுபடுத்தியுள்ளனர். குறித்த குற்றத்தை சந்தேக நபர் ஒப்புக்கொண்டதாகவும் முன்னர் போலீசாருக்கு நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தனர். பெண்ணை கொலை செய்த பிறகு சந்தேக நபர் அவரது வீட்டில் இருந்த கைபேசி, மடிக்கணினி மற்றும் எரிவாயு சிலிண்டர்களை திருடி அவற்றை பல்வேறு நபர்களுக்கு விற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் போலீஸ் அதிகாரியை உளவு இயந்திரத்தால் மோதி கொலை செய்ததுடன் மற்றொரு போலீஸ் உத்தியோகத்தருக்கு படுகாயம் ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரதான சந்தேக நபர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். கொடிகாமம் கெட்பேலி பகுதியில் சட்டவிரோத மணலகழ்வு இடம்பெறுவதாக கொடிகாமம் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடந்த சனிக்கிழமை சம்பவ இடத்திற்கு 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் விரைந்துள்ளனர். போலீசாரை கண்டதும் உளவு இயந்திரத்தை செலுத்தி வந்தவர் தான் தப்பிப்பதற்காக அதன் வேகத்தை அதிகரித்து போலீசார் இருவர் மீதும் மோதிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். உளவு இயந்திரம் மோதியதில் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் சார்ஜென்ட் தர அதிகாரியான ஹெட்டியாராஜ் ஆல்பர்ட் எனும் 50 வயதுடையவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அவருடன் சென்ற மற்ற போலீஸ் உத்தியோகத்தர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார்.
சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் உளவு இயந்திரத்தின் உரிமையாளரை நேற்று முன்தினம் கைது செய்து சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய நிலையில் அவரை விளக்கமறியலில் வைக்க மன்று உத்தரவிட்டது. இந்நிலையில் சம்பவ தினத்தன்று சாரதிக்கு உதவியாளராக சென்ற இளைஞன் தலைமறைவாக இருந்த நிலையில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை குறித்த இளைஞனை பாலாவி பகுதியில் தலைமறைவாக இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அந்த இளைஞனை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞனை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் சம்பவ தினத்தன்று உளவு இயந்திரத்தை செலுத்திய பிரதான சந்தேக நபர் தலைமறைவாக உள்ள நிலையில் தொடர்ந்தும் தேடுதல் நடத்தி வருகின்றனர். ரத்னபுரி ககவத்தையைச் சேர்ந்த சிறு ரத்தினக்கல் வியாபாரி ஒருவர் மர்மமான முறையில் காணாமல் போன நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் பிற்பகல் ககவத்தையின் நீலகம பகுதியில் உள்ள ஒரு பழைய இரத்தினக்கல் சுரங்க குழியில் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட நிலையில் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் ககவத்தையைச் சேர்ந்த 61 வயதான வேல்பிரதம அனுரேன் அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் கையடக்க தொலைபேசி பதிவுகளை ஆய்வு செய்ததில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரத்தினக்கல் பரிவர்த்தனை தொடர்பான தகராறு காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். தொழிலதிபர் ஒருவரிடமிருந்து 80,000 ரூபாய்க்கு ஒரு ரத்தினக்கல்லை வாங்கியுள்ளார். அதற்காக அவர் ஆரம்பத்தில் 30,000 ரூபாய் செலுத்தியிருந்தார். மீதமுள்ள 50,000 பணத்தை செலுத்த சென்ற போது அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் கிடைத்துள்ளது. ரத்தினக்கல் வியாபாரி காணாமல் போன பின்னர் ககவத்தை போலீஸ் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நீலகம வீதியில் 29ஆம் தேதி அவரது மோட்டார் சைக்கிள் கண்டெடுக்கப்பட்டது. அதே நாளில் அருகில் உள்ள ககவத்த தோட்ட நிறுவனத்திற்கு சொந்தமான தேயிலை தோட்டத்தில் அவரது கையடக்க தொலைபேசி போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது. குறித்து ககவத்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து ஆகியவற்றின் விலை 30 ரூபாவால் உயர்த்தப்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்றைய தினம் நள்ளிரவு முதல் விலை நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த உணவு உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன் ருஷானி சிற்றுண்டிகளின் விலை 10 ரூபாவாகவும் ஒரு கோப்பை தேநீர் மற்றும் ஒரு கோப்பை பால்மா தேநீரின் விலை 5 ரூபாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் உணவகங்கள் செயற்படும் ஒவ்வொரு இடத்திலும் மின்சார கட்டணம் 180 யூனிட்டுகளை தாண்டும் காரணத்தால் அதிக மின்சார கட்டணத்தை செலுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. இதனால் உணவகங்களை தொடர்ந்து நகர்த்துவதற்காக இந்த விலையுயர்வு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவித்தார். எனவே ஏப்ரல் 1 முதல் மின்சார கட்டணம் அதிகரிப்பதால் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்த வேண்டியிருக்கும் என்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. கம்பகா ஜக்கல பகுதியில் உள்ள முன்னணி சோசலிச கட்சியின் அலுவலகத்தை மக்கள் விடுதலை முன்னணி கைப்பற்றியது சட்டவிரோதமானது என கம்பகா நீதவான் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான மனுவின் விசாரணை நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்து அந்த அலுவலகத்தை முன்னணி சோசலிச கட்சியிடம் ஒப்படைக்குமாறு ஜேவிபியினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அலுவலகத்தை கைப்பற்றியது சட்டவிரோதமானது என அறிவித்த பின்னர் குறித்து அந்த அலுவலகத்தை FLSPயிடம் ஒப்படைக்குமாறு கம்பகா கூடுதல் நீதவான் ஷிலானி பெரேரா உத்தரவிட்டதாக அக்கட்சியின் செயலாளர் புபுது ஜெயகொட தெரிவித்தார். அலுவலகத்தை தங்களிடம் ஒப்படைக்குமாறு ஜேவிபியினருக்கு உத்தரவிடக் கோரி முன்னணி சோசலிச கட்சி கம்பகா நீதவான் நீதிமன்றில் ஒரு மனுவை தாக்கல் செய்தது. மேற்படி கட்சியின் நிர்வாக செயலாளர் சமீர கொஸ்வத் மற்றும் கட்சியின் பிற உறுப்பினர்களால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டதுடன் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரெல்வின் சில்வா மற்றும் பலரும் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்தனர். கடந்த வருடம் செப்டம்பரில் ஜக்கலவில் உள்ள முன்னணி சோசலிச கட்சியின் அலுவலகத்திற்குள் ஜேவிபி ஆதரவாளர் குழு ஒன்று புகுந்து அங்கிருந்து சிலரை தாக்கினர். அதன்போது காவல்துறையினரும் பாரபட்சமாக நடந்து கொண்டதாக முன்னணி சோசலிச கட்சியினர் குற்றம் சாட்டியிருந்தனர். ஜாழ் பருத்தித்துறை கடற்கரை பகுதியில் முதியவர் ஒருவரின் சடலம் கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்றைய தினம் குறித்த முதியவரை சடலமாக மீட்கொண்டுள்ளனர். உயிரிழந்த முதியவர் நேற்றைய தினம் திங்கட்கிழமை தனது வீட்டாருடன் முரண்பட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பின்னர் கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இதேவேளை குறித்த சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். ஜாழ் வடமராட்சி கிழக்கு மணல்காடு சவுக்கம் காட்டில் இன்றைய தினம் பிற்பகல் தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது. அதனை கட்டுப்படுத்துவதற்கு பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் ஜுகதீஸ் அறிவுறுத்தலின் பேரில் உப தவிசாளர் காந்தரூபன் செயலாளர் மற்றும் ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று நேற்றைய தினம் தண்ணீர் பாய்ச்சி தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். குறித்த சவுக்குமர காட்டிற்கு அடிக்கடி விஷமிகள் தீ வைப்பது பல வாரங்களாக நடைபெற்று வருவதுடன்
நாளாந்தம் சுமார் 50க்கும் மேற்பட்ட விறகு வியாபாரிகள் சவுக்கம் விறகுகளை வெட்டி விறகு தேவைக்காக கொண்டு செல்லப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. தீயணைப்பு பணியில் பிரதேச மக்களும் இணைந்திருந்தனர். தீப்பற்றிய பகுதியை வனவள திணைக்கள அதிகாரிகளும் நேரில் சென்று நிலைமைகளை ஆய்வு செய்தனர்.